அன்பு இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை உண்மையில் உயிருள்ளதா? குறள் என்பது அறத்துப்பால். அதிகாரம் 8. அன்புடைமை. அன்பின் வழிய துயிர்நிலை அதிலார்க்கு. என்பதோல் போர்த்த உடம்பு. தமிழ் பொருள்: அன்புதான் உயிரின் உண்மையான நிலை. அன்பு இல்லாதவர்கள் உடம்பு இருந்தாலும் அது எலும்புக்கு மேல் தோல் போர்த்தது போன்றது. எளிய விளக்கம்: மனிதனுக்கு அன்பு மிக முக்கியம். அன்பு இல்லாமல் வாழ்ந்தால் அது உயிரில்லாத வாழ்க்கை போலவே இருக்கும். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 பேர் இருந்தார்கள். ஒருவன் மிகவும் பணக்காரன், ஆனால் யாரிடமும் அன்பாக நடக்கவில்லை. மற்றொருவன் ஏழை, ஆனால் எல்லோரிடமும் அன்புடன் நடந்தான். ஒருநாள் பணக்காரன் நோய்பட்டான். யாரும் அவனை பார்க்க வரவில்லை. ஆனால் ஏழை ஒருவர் நோய்பட்ட போது கிராமம் முழுவதும் வந்து பார்த்து உதவி செய்தார்கள். இந்தக் கதையின் பொருள்: பணம் இல்லாமல் வாழலாம், ஆனால் அன்பு இல்லாமல் வாழ முடியாது. அன்புதான் மனிதனை மக்களுடன் இணைக்கிறது. ஊக்கவுரை: அன்பு கொடுங்கள், அது திரும்ப பல மடங்கு உங்களிடம் வரும். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல பெரிய தலைவர்கள், உதாரணமாக மகாத்மா காந்தி, அன்பும் அஹிம்சையும் மூலம் உலகை மாற்றியவர்கள். அவர்கள் அன்பை ஆயுதமாக பயன்படுத்தி மக்களின் இதயத்தை வென்றார்கள். நகைச்சுவை உதாரண கதை. ஒரு மனிதன் தினமும் கோபமாகவே இருந்தான். ஒருநாள் அவன் நண்பர் கேட்டான், நீ சிரிக்க மாட்டியா? அவன் சொன்னான், சிரிக்க நேரம் இல்லை. அதற்கு நண்பர் சொன்னான், அதான் உன்னைக் கண்டு யாருக்கும் நேரம் இல்லையே. அந்த மனிதன் அப்போதுதான் புரிந்து கொண்டான், சிரிப்பு மற்றும் அன்பு இல்லாமல் யாரும் அருகில் வரமாட்டார்கள். கதையின் சின்ன பொருள்: அன்பும் சிரிப்பும் மனிதனை அழகாக மாற்றும், இல்லையெனில் வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். மீண்டும் குறள்: அன்பின் வழிய துயிர்நிலை அதிலார்க்கு. என்பதோல் போர்த்த உடம்பு. தமிழ் பொருள்: அன்பு இல்லாத வாழ்க்கை உயிரில்லாத உடம்பு போல. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.